அட வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பனானா கேக் செஞ்சிடலாம். இதுக்கு அவன் தேவையில்ல, ஓடிஜி தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் குக்கர் இருந்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணலாம். அது ஈஸியாகவே வீட்டில். உண்மையாலுமே இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை கொஞ்சம் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க, உரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை தான் உடச்சி ஊற்றி போகிறோம். அதை நல்லா உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது மைதா மாவு எந்த இதில் எடுக்கிறோமோ அதில் 1/2 கப் சர்க்கரை இருந்தாலே போதும். இது கரெக்டான அளவு. இது கூட வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் காண்டி எக்கோட ஸ்மெல் போகிறதுக்கு. இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ளார் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டு, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா லூஸாக சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த இதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம சேர்த்து வச்சுருக்க மிக்ஸ், அதாவது பனானாயோட இது பேட்டரை அதில் சேர்த்துக்கோங்க. குக்கரை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரை ஜஸ்ட் எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை ஊற்றி குட்டி பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒட்டாமல் வரணும். அதுதான் பதம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.